Dear 12th Standard Business Max students, Chapter 2 Integral Calculus, Exercise 2.1, Problem number 8. If f dash x equal to 8x cube minus 2x and f of 2 equal to 8, then f of x. Okay students, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்மள f of x ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ f of x நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா f dash x அதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு f dash x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு 8x cube minus 2x கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 8x cube minus 2x into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் 8x cube into dx minus integration of 2x into dx. ஸோ ரெண்டுத்தையும் நான் செப்பரேட் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேஷன் பண்ணால் கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ஸோ எக்ஸ் கியூபுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் என்ன பயன்படுத்தணும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது நமக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் பவர் வந்து 3, அப்போ 3 + 1 டிவைடட் பை திருப்பி n + 1, அப்போது 3 + 1 மைனஸ் 2. அதேமாரி கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணால் 2 வெளியில் வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எக்ஸுக்கு மேலே எது என்னென்னா பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் 1 + 1 டிவைடட் பை 1 + 1. ஸோ ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8. ஸோ இது 3 + 1 நமக்கு எக்ஸ் பவர் 4, இதுவும் 3 + 1 4 வந்துடும் மைனஸ் 2. ஸோ இங்கே நமக்கு 1 + 1 நம்மளுக்கு ஸ்கொயர், இங்கே 1 + 1 நம்மளுக்கு 2 ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு 4 டேபிளில் 8 கேன்சல் பண்ணலாம். அப்போ 4 1s ஆர், இது 4 2s ஆர். அப்போ 2 × x பவர் 4 நமக்கு 2x பவர் 4 மைனஸ் இங்கே 2 1s ஆர் 2 1s ஆர், அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், 2x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ நமக்கு கிவன், ஸோ கிவன் என்ன கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 8ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னா 2x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 2 power 4 2 square plus c. So f of 2க்கு பதிலாக வேல்யூ 8. ஸோ இப்போ 8 equal to 2 into, ஸோ 2 power 4ன்றது நமக்கு 16, 2 squareன்றது 4 plus c. ஸோ அப்போ 8 equal to 2 into 16 நமக்கு 32 ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் 4 plus c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை கண்டினியூஷன் எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டினியூஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் 8 equal to 32 மைனஸ் 4ன்றது நமக்கு 28 ப்ளஸ் சி. ஸோ இப்போ சி ஈக்குவல் டு 8, இந்த ப்ளஸ் 28 அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு மைனஸ் 28. அப்போ தேர்போர் சி ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ இப்போ இந்த சியோட வேல்யூ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 2x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதில் சப்ஸ்டியூட் சி ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா 2x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சியோட வேல்யூ 20. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.